அதே ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கேருந்து ஸ்ருதி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. கூட ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரவி வெளியே வராரு. வந்த உடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக நான் இவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கணும், கிச்சனோட அளவு எப்படி இருக்கணும், ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, கிச்சன் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரவி அப்படி கோவமாக போகிறாரு. இது எல்லாமே அங்கேருந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த நீத்து பார்த்துட்டு கிட்ட வராங்க. வந்து கேட்குறாங்க, என்ன ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது, இருந்தாலும் அவர் இங்கே தேவையில்லாத இருக்கார், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தான் ஹோட்டலை விட்டு போயிட்டீங்க, அடுத்தது இப்போ ரவியும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் வர சொல்லி அப்படின்னு நீத்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவரோட ஒய்ஃப் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. விஜயா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது, இந்தாங்க அத்தை இன்னைக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை 500 நோட்டு அத்தை, இன்னைக்கு 85,000 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அவ்வளோ வரும் அப்படின்னு விஜயா கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு. இல்லை, இன்னைக்கு நான் ஒரு ஆஃபர் மாதிரி போட்டேன், பழைய பொருளாக எடுக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரும்மா, என்றைக்கும் நேர்மையாக சம்பாதிக்கணும், புரியுதா, குறுக்கு வழியில் நம்ம போகவே கூடாது, அதெல்லாம் நல்லது இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இல்லை, இது வந்துட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம், அவர் பழைய காலத்து ஆள், அவர் அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே விஜயா போகிறாங்க. அப்படியே முத்து வராரு கார் ஓட்டிகிட்டே. ஒருத்தவங்க ஓடி வராங்க, அப்படியே காரை தடுக்கிறாங்க. என்னம்மா, என்ன எதுக்காக இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஒரே ஒரு நிமிஷம் வாங்களேன், என் பொண்ணு வந்து மருந்து குடிச்சிட்டா, வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படியே முத்து போகிறாரு. ஐயோ! என்னம்மா, உயிர் இருக்கும்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம், நம்ம வந்து ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. ஐயோ ஐயோ, என் பொண்ணு இப்படி விஷத்தை குடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு மீனாவும் வராங்க. வந்து சீதாவை பார்க்குறாங்க. என்ன சீதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்கா, அதான் நான் வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அங்கே முத்துவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மீனா அப்படியே கிட்ட வராங்க. வந்தோடனே என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிடுச்சு, அதான் நான் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அந்த அம்மா பயங்கரமாக அழறாங்க. அந்த அம்மாவோட அந்த பையன் எல்லாருமே வராங்க. பாருடா பாரு, என் பொண்ணுக்கு பிடிச்சவனையும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல, இப்போ பாரு அவள் உயிரோடு இல்லைனா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, அவள் நல்லதுக்கு தாம்மா நாங்கள் பண்ணோம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. தேவையில்லாத பேசாதடா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணி வச்சாதான்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. முத்து அப்படியே நிற்கிறாரு. முத்துக்கிட்ட வராங்க. ரொம்ப நன்றிப்பா, என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த, நீயே சொல்லுப்பா, என் பொண்ணுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி வச்சா தானப்பா அவள் நல்லா இருப்பா, நீயே சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே மீனா பார்க்குறாங்க. சொல்லுங்கள், பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணால் தான் நல்லா வாழ முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்து அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசவே மாட்டார். என்னப்பா எதுவுமே பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனா அப்படியே பார்க்குறாங்க. அப்போது நான் என் தங்கச்சிக்கு மட்டும் பிடிச்சவரை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, ஆனால் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவீங்க அப்படின்னு மீனா அப்படியே கேட்குறாங்க. முத்துவால் எதுவுமே சொல்லவே முடியல. இங்கே பாரு, அந்த அருண் ஒன்றும் நல்லவன் இல்லை தெரியுமா, நீ தேவையில்ல தான் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படி மீனாவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாரு. மீனா பார்க்குறாங்க.